ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்துக்கு ரசிகர்கள் எல்லாரும் பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1 வீக் தான் இருக்கு விஜயோட கடைசி படம் ஜனநாயகன். இந்த நேம்லயே ஒரு நல்ல கருத்து கண்டிப்பாக படத்தில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த கடைசி மூவியில் விஜய் ரசிகர்களுக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் விஜய் என்ன கருத்து சொல்ல போறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா நீங்க விஜய் சாரை பார்த்து வளர்ந்து வந்து இப்போ எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இனி மக்களுக்காகவே அரசியல்லையும் களமிறங்கி இந்த வருடம் தேர்தலில் நிற்க போறாரு. இந்த நிலையில விஜய் ரசிகர்களை கொஞ்சம் இரிட்டேட் பண்ற விதமா சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருக்க பராசக்தி படத்தையும் ஜனநாயகனுக்கு போட்டியா ரிலீஸ் பண்றாங்க. ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, பராசக்தி 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்றாங்க. கண்டிப்பா பாக்ஸ் ஆபீஸ்ல தளபதி விஜய யாராலும் நெருங்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஜய் சாரோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணாமல் 2 வீக் ஆஃப்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே 2 பெரிய பட்ஜெட் படங்கள் ஒரே நேரத்தில் வந்தால் கண்டிப்பாக கலெக்ஷனை நாங்கள் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களோட ரிவ்யூவை கொடுத்துட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் சாரும் நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. ஏகப்பட்ட ரசிகர்கள் அவருக்கும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் சார் நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அமரன் படம் வெற்றி தொடர்ந்து நல்ல கலெக்ஷனை வாங்கி இருந்துச்சு. இந்த நிலையில தான் இப்போ விஜய் சாரோட ஜனநாயகன் படத்துக்கு போட்டியா சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருக்க பராசக்தி படத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இது போன்ற அடுத்தடுத்த அப்டேட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.